சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. இற்றைக்குத்தான் நான் பிறந்தேன் என்று இரு, நான் புதியன், நான் கடவுள் என்று இரு. இதுதான் பாரதியார் சொல்கிறார். நான் இன்றைக்கி தான் பிறந்தேன்னு நினச்சிக்கோ, நான் புது ஆள், நான் கடவுள். இற்றைக்குத்தான் நான் பிறந்தேன், நான் புதியன் என்று இரு, நான் கடவுள் என்று இரு. அதனால் டேஸ் வில் கம் அண்ட் டேஸ் வில் கோ. இப்போ தான் இங்கிலீஷ் நியூ இயர் முடிஞ்சது, ஏதோ தெலுங்கு, அதுக்கடுத்து மலையாளம், தமிழ் வரிசையாக வந்துன்னு தான் இருக்கும். இதெல்லாம் பெரிய விஷயங்கள் அல்ல. அதாவது இப்போது தெலுங்குக்காரங்கெல்லாம் இருக்காங்கன்னா அவங்க அமாவாசையிலேருந்து நியூ இயரை கணக்கு போடுறாங்க, தமிழ்காரங்க பௌர்ணமியிலேருந்து கணக்கு போடுறாங்க. அதனால் அதுலேயே 5 நாள் வித்தியாசம் இருக்குது 2 பேருக்கும். அதனால் இந்த புத்தாண்டு என்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல. உன் மைண்டு தான் இதுக்கெல்லாம் காரணம். உன் மைண்டில் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டா இந்த உலகத்தில் இருக்கிற யாராலையும் உன்னை துக்கப்படுத்திடவே முடியாது. நீ சந்தோஷமாக இருக்கணும்னு சபதம் போட்டுரு, யாராலையும் உன்னை துக்கப்படுத்த முடியாது, உன்னை டென்ஷன் ஆக்க முடியாது, உன்னை கோவப்படுத்த முடியாது. இது தெரிஞ்சுக்கிட்டால் எவ்ரிடே பிகம்ஸ் எ செலிப்ரேஷன். அதனால் டிஎன் சேஷன்னு பழைய தேர்தல் கமிஷனர் இங்கே வந்திருந்தார். அவர் சொன்னார், லைஃப் இஸ் எ செலிப்ரேஷன் இன் சம்ரக்ஷனா அப்படின்னார். இங்கே வாழ்க்கை என்பது ஒரு வண்ணமிக கொண்டாட்டம். லைஃப் இஸ் எ செலிப்ரேஷன் இன் சம்ரக்ஷனா அப்படின்னு. அதனால் நம்ம நல்லா தானே இருக்கோம். இவ்வளோ அழகான இடத்த வச்சு இவ்வளோ கோயில் கட்டியிருக்கோம், நல்லா சாப்பிட்றோம், பாட்டு பாடுறோம், டான்ஸ் ஆடுறோம், யாகம் நடத்துகிறோம், போய் வேறு என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ தான் லைஃபுக்கு. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கழிந்ததே கடவுள்னு ஆளலாம். ஏதோ காலையில் எழுந்திரிச்சோமா, போய் கண்ட இடத்துல சாப்பிட்டோமா, தண்ணி அடிச்சோமா, அங்கே சுற்றணுமா இங்கே சுற்றணுமான்னு ஒரு உருப்படாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடானு கோடி ஜனங்களுக்கு மத்தியில் வாழ்வாங்கு வாழ்தலுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. வேல்யூ பேஸ்ட் அவுட்லுக் டு லிவிங், வேல்யூ பேஸ்ட் லிவிங், தட் இஸ் அவைலபிள் இன் ராமராஜா, தட் இஸ் அவைலபிள் இன் சம்ரக்ஷனா. நமக்கு கடவுளே எதில் நின்னா கூட கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் தான் கொடுத்துருக்காரு, என்ன கொடுப்பாரு பாரு. எல்லாம் இழைச்சி வச்சுருக்கோம். சாமிக்கு இல்லாத நகை கிடையாது, இல்லாத வசதி கிடையாது. இவ்வளோ பெரிய இடத்த வச்சுருக்கோம், இவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோம். எல்லாமே இங்கே இருக்குது, நல்லாவே இருக்குது. அதனால் எவ்ரிடே இஸ் எ செலிப்ரேஷன் இன் ராமராஜா, எவ்ரிடே இஸ் எ செலிப்ரேஷன் இன் சம்ரக்ஷனா. அதனால் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், வெயிட், பி யுனைடட், பி நோபிள். Be united and be noble. This is my message for Ugadi. So God bless all of you. Tom tari tadhana tom tari tadhana tattajum kidatigida kidatigida kidatigidi kidatigida kidatigida tom kidatigida kidatigida tattajum kidatigida tadigida tom takattajum kidatigidi kidatigida kidatigida tattajum kidatigida tadi tatom tadam tatam tadigida tom tata tadigida tom tam tadigida tom kidatigida jum kidatigidi tadigida tom tagattajum kidatigida tadigida tom di tadigida tom tarigida tom tajum tarigida tom tajum tarigida tom tatam tari tadhana tom tari tadhana tom tari tadhana tata tari tadhana tari tadhana tajulu tadini takirdigirigir tom tajum 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 kirdigirigir tom tajum 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 adatta kirdigirigir tom tajum tajum tajum. Shankaram Sivashankaram. A question from Kalyana Krishnan Ravi Shankar. சம்ரக்ஷணை என்பதன் பொருள் காப்பாற்றுதல், பாதுகாத்தல் என்பதாகும்.
பாபாஜி, நீங்கள் இந்த புனிதமான வளாகத்தை ராமராஜ்யா என்றும் அற்புதமான கோயில்களையும் சாதி சமய வேறுபாடின்றி எல்லா தெய்வங்களையும் இங்கு அமைத்து சத்சங்கம் மூலம் சித்தர்கள் மகான்கள் வரலாறு, நீதி கதைகள் மற்றும் நமது பாரத பண்பாட்டையும் அறநெறிகளையும் இளைய சமுதாயத்தினர் பின்பற்றவும், கலை, மியூசிக், நாட்டியம் போன்ற கலைகளை வளர்த்தும் பாதுகாக்கவும் நிர்வாகம் செய்யவும் தான் இந்த அமைப்பிற்கு சம்ரக்ஷணா என்று பெயர் வைத்துள்ளீர்களா? தயவு செய்து விளக்குங்கள். சம்ரக்ஷணா அப்படின்னா டோட்டல் ப்ரொடெக்ஷன் அர்த்தம். இது வந்து ஒரு சாதாரணமாக கிராமத்திலே இருக்கிற வார்த்தை தான். நிறைய பேர் அது மறந்துட்டாங்க. கடைசி காலம் வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா நான் தான் வச்சு சம்ரட்சணை பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். ரட்சணம் பண்ணுறதுன்னா அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுன்னு அர்த்தம். சம்ரட்சணம் பண்ணுறதுன்னா அவங்களுக்கு டூத் பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, தேங்காய் எண்ணெய், ட்ரெஸ்ஸு எல்லாமே நம்ம பார்த்துக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ சம்ரட்சணம்னா என்ன? டோட்டல் ப்ரொடெக்ஷன், நாட் எ பார்ஷியல் திங், டோட்டல் கேர், டோட்டல் ப்ரொடெக்ஷன் அர்த்தம். ராமராஜ்யம்னு ஏன் பேர் வச்சோன்னா, ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்மம். இப்போ ஸ்ரீராமன் என்ற விக்கிரகத்தின் பெயரால் யார் அறியப்படுகிறாரோ, வணங்கப்படுகிறாரோ, அவர் தர்மத்தினுடைய ரெப்ளிகா, தர்மத்தினுடைய பிரதிபிம்பம். இப்போ தர்மத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை இருந்தால் அதுதான் ராமராஜ்யம். இங்கே எதுவுமே அதர்மமாக நடக்காது. வி ஆல்வேஸ் கேர் ஃபார் ஆல் த பீப்புள். எத்துணையும் பேதமுறாது அப்படின்னார் வள்ளல் பெருமானார். யாருக்கும் எந்த பார்ஷியாலிட்டியும் காட்டக்கூடாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி. நோ டிஸ்கிரிமினேஷன், நோ பார்ஷியாலிட்டி பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் டிவோட்டீஸ், ஈவன் விசிட்டர்ஸ். டிவோட்டி நம்ம ஏன் சொல்லணும்? அப்போ எத்துணையும் பேதமுறாது. எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையவராய் ஓக்கன்றார் யாவர். இப்போ நான் இங்கே உட்காந்துன்னு இருக்கேன். ஐ ஆம் 76 years and I have seen enough of life, and I also the administrative things which are in my mind, though I won't show it out. எல்லாமே என் மைண்டில் இருக்கும், ஆனால் வெளியே காட்டிக்கவே மாட்டேன். நான் வேலை செய்கிறதே யாருக்கும் தெரியவே தெரியாது. அதனால் இது அவ்வளோ ஈஸியாக வராது. இதுதான் யோகம். யோகம்ன்றது கரடிக்கு போட்டியாக காட்டில் போய் மூச்சு பிடிச்சின்னு உட்காந்துக்கிறது இல்லை. ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி டு த மைன்யூட் டீட்டெயில்ஸ், அதுதான் யோகா. அது எல்லாருக்கும் வர்றதே இல்லை. நானும் ரொம்ப வருஷமாக பார்த்துன்னு இருக்கேன். நான் 37 வருஷமாக இருக்கேன் இந்த ஃபீல்டில். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒரு கண்கொத்தி பாம்புன்னுவோம். கண்கொத்தி பாம்புன்னா அது அப்படியே பார்த்து தான் இருக்கும், வேறு எதுலேயுமே மைண்டு போகாதான். அந்த அளவுக்கு வேலை செய்யணும். இது ஒன்று. அண்டு எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி அதாவது அதனுடைய பேக்கில் இனி யாரோ நம்மளை கைட் பண்ணுவாங்கலாம் வெயிட் பண்ண முடியாது. வி ஹேவ் அன் ஆர்கனைசேஷன் டு ரன். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இன்னும் வரல. நானும் 37 வருஷமாக இருக்கேன். ஏதோ இந்த குட்டி பசங்கள்லாம் ஓடி ஆடி வேலை செய்யுதுங்க. அவங்களுக்கு ஒரு எந்தூசியாசம் இருக்குது. பாபாக்காக நாம் செய்கிறோம், இன்னும் நல்லா செய்யணும், இதெல்லாம் செஞ்சால் பாபாவுக்கு பிடிக்குங்கிற அளவுக்கு ஒரு இன்வால்வ்டாகி செய்கிறாங்க. அதில் எனக்கு டவுட்டெல்லாம் இல்லை. பட்டு அந்த ஏதோ நம்ம பாபாக்கிட்ட உட்காந்துருக்குறோன்னு நீ நினச்சேன்னா அது பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பாபாவே என்னை பார்க்கலைன்னா கூட நான் வேலை செய்வேன் பெர்ஃபெக்டானா தான். அது ரெக்கக்னிஷனுக்காக செய்கிற எந்த ஒரு விஷயம் பெர்ஃபார்மன்ஸ் கீழே வரவே வராது. என்ன கடவுள் மேலேருந்து பார்த்துன்னு ஃபோன் போட்டால் சொல்லின்னுக்கிறாரு, பாப்பா இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆன்மை ஓன் நம்ம பண்ணுற போது அவனுக்கு தெரியும், அவன் தான் உள்ளே உட்காந்துருக்கானே, அந்தரியாமி, எல்லாவற்றையும் கடந்து உள்ளிருக்கிறவன் எவனோ அவன் தான் கடவுள்னு சொல்லக்கூடியது. இது ரொம்ப அழகாக நிர்வாகம் பண்ணணுன்னா அவனுக்கு அந்த உள்ளுக்குள்ளே ஃபயர் இருக்கணும். இதை நம்ம செஞ்சே ஆகணும், இதை நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணுங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுங்கிற ஒன்று பெர்ஃபெக்டிங், இன்னொன்று எக்ஸலிங். எக்ஸலிங்கன்னா நம்ம ஒரு வேலை செஞ்சால் அதை விட வேறு யாரும் பிரமாதமாக செஞ்சிட முடியாது. நம்ம தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி 100க்கு 100 வாங்கிடணும். 100க்கு 98 கூட எக்ஸலன்ஸில் வராது, அதெல்லாம் பெர்ஃபெக்ஷனில் வரும். ஸோ ஐ எம் நாட் எய்மிங் அட் பெர்ஃபெக்ஷன், ஐ எம் எய்மிங் அட் எக்ஸலன்ஸ். ஒரே நேரத்தில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கணும், செய்யணும், எல்லோரையும் கோஆர்டினேட் பண்ணணும். சரி, இவ்வளவும் செய்கிற இதில் எனக்கு ஏதாவது ஆகணுமா? நீயே சொல்லி பார்க்கலாம். நான் என்னுடைய ஒய்ஃபு பண்ணுற பிள்ளை குட்டிங்களெல்லாம் விட்டுட்டு வந்து ஃபுல் டைம் வேலை செஞ்சுருக்கேன் கடவுளுக்கு. இதில் எனக்கு ஏதாவது ஆகணுமா? இங்கே வர்றவங்கள நான் ப்ளீஸ் பண்ணியோ, இல்லை அவங்கள கேர் பண்ணியோ, என்னுடைய ரிசோர்ஸஸ் எல்லாம் ஷேர் பண்ணியோ எனக்கு ஏதாவது ஆகணுமா? ஒன்றும் இல்லை. அதுதான் ஹையஸ்ட் லெவல். லவ்னுடைய எக்ஸ்பிரஷன் என்னென்னா எந்த சுயநலமும் இல்லாத ஒரு அன்பின் வெளிப்பாடு. லவ் என்பது
செல்ஃப்லெஸ்னஸ். இப்போ செல்ஃப்னா என்ன? லவ்லெஸ்னஸ். லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ், செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு லவ்லெஸ்னஸ். ஸோ கேர் பண்ணணும். என்னால் முடியாது. அதாவது நீ மெக்கானிக்கலாக வேலை செய்கிற, உங்கள்கிட்ட இன்னும் அந்த எக்ஸ்ட்ரா லவ்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லாத்தையும் பிளான் பண்ணி அழகாக பண்ணுறது, இதை விட யாரும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு திட்டமிடுதல், அதெல்லாம் உங்களுக்கு வர்றதில்லை. அதனால் ஆன்மீகம்ன்றது விளையாட்டு இல்லை. அதனால் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு அமைப்பை நடத்துறதுங்கிறது விளையாட்டு கிடையாது. இப்போ இது இவ்வளோ பெரிய அமைப்பாக இருக்குது, எல்லா இடமும் சுத்தமாக வச்சுருக்கோன்னா, பெருமாள் அழகாக வச்சுருக்கோமா, எல்லா இடத்துலையும் எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கா, காலனி பூராவும் சுத்தமாக இருக்கா, எல்லா கோயிலையும் பூஜை நடக்குதா, 3 இடத்துல யாகம் நடக்குதா, காலையில் வந்தீங்களா, உங்களுக்கெல்லாம் பொங்கல் வடை எல்லாம் கொடுத்தாங்களா, இப்போ உங்களுக்கு உட்காந்த இடத்துல எல்லா பிரசாதம்லாம் கொடுத்துட்டாங்களா, டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்களா, பாட்டெல்லாம் கேட்டிங்களா, பல்லக்கு தேர்லாம் பார்த்துட்டிங்களா, இவ்வளவும் நடக்குதானே தெரியக்கூடாது. அதாவது நிறைய ஆக்டிவிட்டி இருக்கணும், ஆனால் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியக்கூடாது. ஒரு எஃபர்ட்லெஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா எஃபர்ட்லெஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் பர்ஃபார்மன்ஸ். அது இன்னும் மக்களுக்கு வர்றதில்லை. மக்களுக்கு என்றைக்கு இது வந்துச்சோ அன்றைக்கி நீங்கள் கூட பாபா ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். எனக்கு இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தாங்க, நீயே சொல்லி பார்க்கலாம். எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல, நானாக ஊழ்ந்து எழுந்து. இன்னும் சொல்ல போனால் என்னை விட நீங்கள்லாம் கொஞ்சம் சிட்டியில் வளர்ந்துருப்பீங்க. நான் ஒரு பட்டிக்காடு, ஜவ்வாது மலை அடிவாரத்தில் ஒரு கிராமம். ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து கோயம்புத்தூரில் போய் படித்து, வாணியம்பாடியில் வந்து படிச்சுட்டு, மெட்ராஸுக்கு வந்து சொந்த காலில் வளர்ந்து வாழ்ந்து இதெல்லாம் பண்ணுறோன்னா, இதெல்லாம் யாரும் எனக்கு கிளாஸ் எடுக்கலை. என்ன, கடவுளுடைய அனுபவங்கள் வேறு. ஆனால் கடவுள் எனக்கு ஒன்றும் சொல்ல மாட்டார், இப்படி பண்ணு இப்படி பண்ணு சொல்ல மாட்டார், நாம்ளா அதை பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் ஆன்மீகத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேணும். ஆன்மீகன்றது சப்பலா கடைச்சி ஜேஞ்சப் பண்ணுறதெல்லாம் கிடையாது. பெர்ஃபார்மிங் ஃபார் காட். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நெய்வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் ஆண்டவர். உலகத்தை படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது போல எல்லா விஷயங்களும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு செய்கிற ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் தான் கடவுள். இப்போ அன்னவருக்கே சரண் நாங்கள் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு கடவுள்கிட்ட நாம் வந்து சர்வெண்ட்டாக இருக்கோம். மீளா அடிமை யானேங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அதனால் ஐ கேனாட் கம் அவுட் ஃப்ரம் ஹிஸ் ஃபோல்டு, ஐ ஹாவ் டு கண்டினியூ டு பி வித் ஹிம். இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், அவன் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஆளோ அதில் ஒரு 99%க்காவது நம்ம பெர்ஃபெக்ட் பண்ணலன்னா அவர்கிட்ட நல்ல பேர் எப்படி வாங்க முடியும் இல்லையா? இப்போ நான் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு வச்சுக்கோ, எங்கிட்ட நீ நல்ல பேர் வாங்கணுன்னா நான் சொல்கிற க்ரைட்டீரியாவில் நீ உட்காரணும். உன்னால் முடியலன்னாக்கா எப்படி நல்ல பேர் வந்துடும் இல்லையா? அந்த ஆள் இல்லாத ஊருக்கு இழுப்பம்பூ சக்கரைன்னு வாங்க, ஆளை இல்லா ஊருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்கள வச்சு ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். இன்னும் நான் நினைக்கிற பெர்ஃபெக்ஷனோடெல்லாம் யங்ஸ்டர்ஸ் கூட வர முடியல. தே ஹவ் இன்ட்ரெஸ்ட் டு லேர்ன். இன்னும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு, ஏன்னா எக்ஸ்போசர் இல்லை. எக்ஸ்போசர்ன்றது வேறு இல்லையா, எக்ஸ்போசர் கம்ஸ் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். அந்த அளவுக்கு வரணுன்னா அது பெரிய விஷயம். ஸோ வாங்க, அதெல்லாம் வரணும். இப்போ இன்றைக்கி தெலுங்கு வருஷ பிறப்பு கொண்டாடின்னு இருக்கோம். ஸோ போன நியூ இயர் இங்கிலீஷ் கொண்டாடினோம். இப்போ இன்னும் 5 நாளில் இல்லை 14 நாளில் மலையாளம் நியூ இயர் வந்துடும், தமிழ் நியூ இயர் வந்துடும், எல்லாம் தான் வந்துக்கின்னே இருக்கோம். இது போக இஜிரி வந்துடும் முஸ்லீம்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்துக்கின்னு தான் இருக்கோம். ஸோ இந்த வந்துக்கின்னு போயிட்டு இருக்கிற நியூ இயருங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதில் என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது. அண்டு எந்த ஒரு செலிப்ரேஷனுமே ஒன்று அடுத்தடிக்கு கொண்டு போகிறதா இருக்கணும். லைஃப் இட் செல்ஃப் இஸ் எ செலிப்ரேஷன். So any celebration should take you to the next heights. You cannot get stagnated where you are. அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு செலிப்ரேஷனுக்கு மீனிங் இருக்குது. இல்லைன்னா உட்காந்து சாப்பிட்டோம், சாணி போட்டோம், ஒரு தூங்கணும், ஒரு நாள் கஞ்சி போச்சுன்றது என்ன இருக்குது? உருண்டோடுகின்றவன் கதிரவன், அவன் பின் உருண்டோடுகின்றன ஒவ்வொரு நாளாய். சூரியன் சக்கரத்தில் 7 குதிரை போட்டுன்னு போயிட்டேங்கிறான். அவன் போக போக ஒவ்வொரு நாளாக மாறிக்கினே இருக்குதான். 29ஆம் தேதி, 30ஆம் தேதி, 31ஆம் தேதின்னு அப்படியே அவன் பின்னாலேயே எல்லாம் போயிட்டே இருக்கான். அப்போ அது இல்லை, உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு கழிந்ததே கடவுள் நாளெல்லாம்ங்கிறாங்க. அப்போ எல்லா கடவுள் நமக்கு நம்மளை பெர்ஃபெக்ட் பண்ணிக்கின்னு மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு போவதற்காக கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாழ்நாளை நாம் வந்து வீழ்நாளாக மாற்றுக்கிறோம். அவ்வளோதான். இது வாழ்நாள்னால் வாழ்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட நாள். ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம், அதில் வந்து 60 நிமிஷம் ஒவ்வொரு மணிக்கு
எவ்வளோ இருக்குது லைஃப்பில். அதனால் டைம் இல்லைன்னு சொல்கிறவன் முட்டாள். நமக்கு வேலை செய்யணும்னு நினச்சா எல்லா டைமும் நமக்கு இருக்கும். யூ ஹாவ் டு கெட் அப் லிட்டில் இயர்லி, யூ ஹாவ் டு ஃபைண்ட் சம் எக்ஸ்ட்ரா டைம் டு அச்சீவ் சம்திங் இல்லையா? வெறும் ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போயிட்டு வர்றது கூட வாழ்க்கை கிடையாது. ஏதோ ஒரு டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்கும், அதை நர்ச்சர் பண்ணி கொண்டு வரணும். அதனால் நியூ இயர் வந்துன்னு போயின்னு தான் இருக்கும். நேற்றை விட இன்றைக்கி நம்ம நல்லா வளர்ந்துருக்கோமா, நம்ம இன்னும் என்ன புதுசாக கற்றுன்னு இருக்கோம், இல்லை புதுசாக ஏதாவது நம்முடைய வேலையிலே இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கா, இதெல்லாம் தான் பெரிய விஷயங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனு இதெல்லாம் நடத்தணுன்னாக்கா எவ்வளோ ஆட்கள் தேவைப்படும் இல்லையா? எவ்வளோ ஆட்கள் தேவைப்படும். நான் யாரையாவது கூப்பிட்டு நீ இந்த வேலை செய்யணும்னு இது வரைக்கும் சொல்லியிருக்கேனா? இல்லையா, நான் யாருக்கும் சொல்லவே மாட்டேன். பார்த்தா காலையில் நீ வந்து பாரு, காலையில் ஒரு 6-7 மணிக்கு வந்து பாரு. ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த பசங்க தான் எங்கேயோ பெருக்கின்னு உட்காந்து இருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியா ஒருத்தர் பிரிச்சுன்னு உட்காந்துருக்காங்க. அவங்கவுங்க அந்தந்த வேலை செய்கிறாங்க. 1/2 hour 1 hour வர்றபோது ஸ்கூல் யூனிஃபார்மில் கூட வந்துடுறாங்க. அப்படியே போயின்னே இருக்காங்க. அதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தாங்க அவங்களுக்கு இல்லையா? இதுதான் இன்ஃப்ளூயன்ஸான்றது. ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கிறது. இல்லைன்னா எங்கேயோ போய் சினிமா பார்த்துன்னு டிவி பார்த்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு செல்ஃபோனில் எஸ்எம்எஸ் அடிச்சுன்னு உட்காந்து இருக்குங்க. அதெல்லாம் இல்லாமல் உருப்பிட்டா நல்ல விஷயம் தானே. அதனால் ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் இஸ் கோயிங் ஆன் அட் திஸ் ராமராஜா. அதனால் வாழ்க்கை என்பது டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு திறமையை நம்ம வளர்த்துக்கிறது. அதுக்கப்புறம் கோஆர்டினேட்டிங் வேல்யூஸ், இந்த ஸ்கில் டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை கோஆர்டினேட் பண்ணி ஒருத்தர் கூட ஒருத்தர் ஒத்துழைச்சி வேலை செய்யணும். இதில் நான் பெரியவன், நீ பெரியவன், நான் சீனியர், நீ ஜூனியரு, அந்த மாதிரிலாம் எண்ணங்களே வரக்கூடாது. அதனால் நியூ இயர் கொண்டாடுறது பெரிய விஷயம் இல்லை. போன நியூ இயருக்கு இந்த நியூ இயர் நம்ம எவ்வளோ முன்னுக்கு வந்திருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு வேல்யூ அடிஷன் சம்பாரிச்சிருக்கோம் தெரிஞ்சுக்கிட்டா அது நியூ இயருக்கு அர்த்தம். இல்லைன்னா என்ன இருக்குது லைஃப், சாப்பிட்டு சாணி போட்டு தூங்குறது தான் அது. அதனால் இது இல்லை. அடுத்த கேள்விக்கோ. பாபாஜி, நீங்கள் பலமுறை சத்சங்க அருளுரைகளில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் உங்களின் முதல் குரு என்று கூறியுள்ளீர்கள். அந்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி இல்லை, அவரே தான். நான் அதான் கேட்குறாரு. நான் குருன்னு சொல்லவே இல்லையா. என்னுடைய அதாவது ஒரு ராகவேந்திர சுவாமி 26 January 1984 எனக்குள்ளே வந்தார். ஆனால் அவர் ராகவேந்திரராக வந்து ஐயப்பனா ப்ரமோஷன் வாங்கினாருன்னு புரிகிற பாஷை தானே நான் சொன்னேன். அவர் ஜீவசமாதியில் போய் உக்காந்தார். ஜீவசமாதியிலிருந்து அவருடைய தவபலம் உயர்ந்த உடனே அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும். அதனால் அந்த ப்ரமோஷன் தான் ராகவேந்திரருக்கு கிடைச்ச ப்ரமோஷன் தான் ஐயப்பன்ன்றது. நீ மந்திராலயத்தில் போய் ராகவேந்திர பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு அம்மன் இருக்குவாங்க, அதுக்கு மஞ்சால மாதான்னு பேர். சபரிமலையில்னு சொல்கிறான் மஞ்சள மாதாவே என்றான் இல்லையா? ரெண்டும் ஒன்றே தான், ரெண்டும் ஒன்றே தான். பிரகலாதனாக இருந்து இந்த வியாசராயராக வந்து ராகவேந்திரராக வந்து இன்றைக்கி ஐயப்பனுங்கிற ப்ரமோஷனை அவர் வாங்கியிருக்காரு. அவர் ராகவேந்திரராக இருந்தவர் என்ன ஆவாருன்றது அடுத்த கேள்வி. ஒரு கிளர்க்கு கிளர்க் சீட்டுக்கு வந்துட்டான், அப்போ இன்னொரு ஆள் கிளர்க்கு சீட்டுக்கு வருவான் இல்லையா? அந்த மாதிரி. அப்போ கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு மாதுவா பிராமின், அவர் கோவிந்தராஜன் பேர், 45 வயசு 48 வயசு இருக்கும். இப்போ கொஞ்சம் 10 வயசு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவர்கிட்ட அந்த ஸ்பிரிட் ஆப்ரேட் பண்ணுது, புரியுதா? அதாவது ஒட்டிக்கிறது ஒரு வழி, அண்டு இந்த மேக்கிங் இந்த மெர்ஜிங் இருக்கிறது இன்னொரு வழி. இங்கே மெய்கண்ட தேவர்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கவர்மெண்ட் எஸ்டேட் அண்ணா சிலைக்கு பின்னால், நான் அண்ணா நகரில் இருந்தபோது என் ஃப்ரெண்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார் சிவகுமார்னு, வாங்க போகலாம் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போனார். அவர் ஒரு நிறைய நேரம் பூஜைலாம் பண்ணிவிட்டு, அவர் அவங்க ஒய்ஃபு பூஜைலாம் பண்ணிவிட்டு நான் வெளியே உட்காந்து இருக்கேன் சேரில். சின்ன கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் தானே, வெளியே சேர் போட்டிருந்தாங்க உட்காந்து. யாரோ உள்ளேருந்து வராங்க. அவர் பூஜைலாம் பண்ணி முடித்த உடனே அவருடைய உடம்புல ராகவேந்திரர் வந்துடுவார். அவருக்கு வயசு 45ன்னா ராகவேந்திரோடைய உடம்புக்குள்ளே வந்த உடனே அவருடைய ஃபேஸு, பேசுகிற தோரணை எல்லாமே மாறி போயிடும். ஒரு 70-74 வயசு ஆள் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி கிழமை மாதிரி பேச ஆரம்பிச்சுடுவார் 40 வயசு ஆள். ஸோ உள்ளேருந்து கூப்பிட்றாங்க, இங்கே யார் சிவசங்கரா, ராயர் கூப்பிட்றார் அப்படின்வாங்க. ராகவேந்திரர் ராயர்னு தான் சொல்லுவாங்க. நான் போனேன். நான் அங்கேருந்து அவ்வளோ உட்காந்துருக்காருங்க, நான் அங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்கேன். என்னை பார்க்க அவனே வந்துவிட்டான் அப்படின்னார். அவனே வந்துட்டான், பகவான் வந்திருக்கான்னு அர்த்தம். என்னை பார்க்க அவனே வந்துட்டான் அப்படின்னார்.
எதிரில் போய் உட்கார சொன்னாங்க. உட்காந்தேன். உனக்கு இப்படி தான் பேசும் கிழம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னேன். அப்போ என் கையில் ஒரு பழத்தை வச்சு என் கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குற ஜனங்க நடுவில் அவனே வந்தால் என்னதான் கேட்பான்னு பார்த்தேன். உலகத்தில் இருக்கிற ஜனங்க எனக்கு லட்டு வேணும் பூந்தி வேணும் கடவுளுக்கு கேட்டுங்கிறாங்க. அது வேணும் இது வேணும்னு கேட்குற ஜனங்க நடுவில் அவனே வந்தான்னா பகவானே வந்தால் அவனே வந்தா என்னதான் கேட்பான்னு பார்த்தேன். அப்படின்னா அந்த பழத்தை திருப்பி என் கையில் இப்படி வச்சுக்கிட்டு, எனக்கும் உனக்கும் மாத்திரம் தெரிஞ்ச எல்லா ரகசியமும் சத்தியமாக நடக்கும் அப்படின்னாரு. அதாவது உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரிஞ்சது அந்த ரகசியமெல்லாம் தெய்வீக விஷயங்கள், அதெல்லாம் சத்தியமாக நடக்கும் அப்படின்னு சொன்னார். இது ஒரு எக்ஸாம்பிள். அதனால் ராகவேந்திரர் காட் த ப்ரமோஷன். அந்த சீட்டுக்கு இன்னொரு ஆள் வந்தாச்சுன்றதுக்காக தான் உனக்கு இந்த புரிகிற பாஷையில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ இது வந்து விளையாட்டு இல்லை. ஆன்மீகம் என்பது இது வந்து செல்லான் என்ற சாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து எடுத்து நான் இழைத்தேன், இன்று உன் திருவடிகள் கண்டு இன்புற்றேன் தான் ஆன்மீகம். எத்தனையோ பிறவி ஏற்றி இழைக்கிறோம். அதில் நமக்கு பாக்கியம் இருந்து கொஞ்சம் பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் கீழே இறங்காமல் அப்படியே ஏணியாக கடிச்சு நம்ம கேமை முடிக்கிறதுக்கான ஒரு நிலையை ரீச் ஆகிடுவோம். இல்லைனாக்கா எண்ணில் எரிப்போம் அம்பு வயலில் இறங்கி எத்தின் இடத்துல தாயம் போட்டு உட்காந்துனே இருக்கிறது. அதனால் ஆன்மீகம் என்பது ரொம்ப பெரிய ஒரு அற்புதம். இதில் நல்லதும் வரும் கெட்டதும் வரும். யூ ஆர் சப்போஸ் டு அண்டர்கோ. நீ மிலிட்ரியில் சேர்ந்தியானா 35 kg வெயிட்டு தூக்கின்னு மலை மேலே ஓடணும், அதிலெல்லாம் பாஸ் ஆகணும், அப்புறம் தான் உனக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி உனக்கு அந்த பிளானட்ஸை வச்சுக்கிட்டு எந்த நேரத்தில் அந்த சக்தி உங்கள்கிட்ட வரணும்னு கணக்கு இருக்குது, எந்த நேரத்தில் அது வேடிக்கை பார்க்குன்ற கணக்கு இருக்குது, எப்போ உனக்கு திருப்பி ரிவைவல் ஆகுங்கிற கணக்கு இருக்குது. இவ்வளவும் இருக்குது. எனக்கு எந்த காலத்துலேயும் படித்தாங்க, வருகையுறும் பார்ப்பனன் நடையொட்டி பார்ப்பனன் செயற்கை தன்னால் பன்னிலை சேத்திராடனம் சென்று புண்ணிய லீலைகளை நிகழ்த்திடுவாய் அப்படின்னு. இப்போ ராகு தசையில் படிக்கிறாங்க. அடுத்தது என்ன, குரு தசை ஜாதத்தில். அப்போ பார்ப்பனன்னாக்கா குரு, அவன் தசையில் அவனே உடம்புக்குள்ளே வருவான். ஜூபிட்டர்ன்றாங்க இல்லையா, குரு பகவான் பரஸ்பதி, அவரே உடம்புக்குள்ளே வருவார். அவர் உங்களோட இருக்கிறதுனால எத்தனையோ புண்ணிய கஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் அங்கே கடவுளுடைய பெயரால் நீ அதிசயங்களை எல்லாம் நடத்துவாய் அப்படின்னு வருது. இதெல்லாம் நடந்தது, என் வாழ்க்கை நடந்தது. ஞானி அவன் ஆவியதால் அட்டமுற்று திட்டமதாய் தெரிவித்திட பூர்வத்தோன் பிறை குறைவர. என்ன ஞானின்னா யார்? கேது. ராகவேந்திரர்னு வச்சுக்கோ. ஆவியதால்னா ஹோலி ஸ்பிரிட்டு, அட்டம்னா சரீரம், அதுக்குள்ளே வந்து பூர்வத்தோன் பிறை குறைவர ஜாதகத்தில் இருந்த அந்த சந்திரன் சம்பந்தப்பட்ட தோஷம் இருக்கு இல்லையா, அப்சகல், அது விலகி பூர்வத்தோன் பிறை குறையற, பிறைனா சந்திரன், குறையற உடலோன் தானே உயிரோன் நோக்கொட்டி பார்த்திட்டான். இந்த உடலுக்குள்ளவன் யார்? சிவசங்கர். உயிருக்குள்ளவன் யார்? ராகவேந்திரன். ஸோ உடலும் உயிரும் ஒன்று பார்க்குது. உடலோன் தன்னை உயிரோன் நோக்கொட்டி பார்த்திட்டான். பார்த்திடவே பலன் தாழ்வை அல்ல. இதனால் என்ன நடக்குதுன்னா ஒன்றும் கம்மியாக இல்லை, ரொம்ப நல்லதெல்லாம் நடக்க போகுது. இந்த குரு தசை வர்ற போது எல்லா இடத்துக்கும் போய் ஒரு பல அற்புதங்களை கடவுளுடைய பேரெல்லாம் நடத்துவார் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து இது எல்லாத்துக்கும் காரண காரியம். நான் வந்து 55 மலையப்பன் ஸ்ட்ரீட்டில் சாதாரணமாக ஆன்மீகம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 1996 நம்ம பெசன் நகருக்கு வந்தோம். அது அங்கேருந்து ஒரு 4 மாதத்துக்குள்ளே நீலங்கரைக்கு வந்துட்டோம். நீலங்கரைக்கு வந்த புதுசுலேயே என்ன 12 எபிசோடு ஒளி பிறந்ததுன்னு சொல்லி விஜய் டிவியில் பண்ணாங்க. ரொம்ப ஹிட் ஆச்சு அந்த ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் அனுபவ நடேசன் அந்த குரூப் எங்கிட்ட வந்தாங்க. நாங்கள் உங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோன்னு சொல்லி தேவ நிலாவுக்கு ஒரு தேவாரம்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. நான் ஸ்டாப் 7-7:30 காத்தால் ராஜ் டிவியில் 2 இயர்ஸ் வந்துச்சு. அப்போ பயங்கரம். ஒரு நாளைக்கு 2000-3000 பேர் வருவாங்க. சாட்டர்டே சண்டேலாம் 5000-7000 பேர் வருவாங்க. ஒரு நியூ இயருக்கு 34,000 பேர் வந்தாங்க. எங்கிட்ட இடம் கூட இல்லை, நடு ரோட்டில் போய் எல்லாருக்கும் பிரசாதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் கிரகங்கள் தான் காரணம். உன் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்பப்போ வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய சர்வீஸ், எந்த வேலைக்காக நீ வந்திருக்கியோ அதில் வந்து விருத்தியும் அதில் ஒரு ஸ்டாக்னேட்டட் லெவலையும் நீ பார்த்துக்கிட்டே வருவேன்.
வெளியில் திரியும் பாம்பை பிடித்து அதை துன்புறுத்தும் வரை நீ பித்தன். உலகிலேயே அதி அற்புத ஆற்றல் வாய்ந்த பாம்பு உன் உடலுக்குள்ளேயே ஒளிந்திருக்கிறது. அதை அடக்கி உன் விருப்பப்படி ஆட்டுவித்தால் நீ சித்தன் என்று சட்டைமுனி சித்தர் கூறிய பின் உடலின் உள் நாகமணியான குண்டலினி சக்தியை கண்டு உணர்ந்தார் பாம்பாட்டி சித்தர். பாபாஜி, நீங்கள் பலமுறை எல்லோருக்கும் மனித உடலில் முதுகுத்தண்டு பகுதியில் செர்பண்டின் பவர் உறங்கிக் கொண்டிருக்கும் என்று கூறியுள்ளீர்கள். இதை அறிய என்ன பயிற்சி செய்ய வேண்டும்? இது பற்றி தயவு செய்து விளக்குங்கள். மெடிடேஷனு அது இதுக்கெல்லாம் போய் இதெல்லாம் கிடச்சிவிடுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்களாம் பைத்தியக்காரங்க. ஏன்னா மெடிடேஷனுக்கு 1000 டெக்னிக் இருக்குது. அதனாலலாம் உனக்கு வராது. உனக்கு ஜாதகத்தில் ஞானத்துக்குள்ள கிரகங்கள் வரணும். உன்னுடைய கர்மா மேக்சிமம் கழிஞ்சு கொஞ்சம்தான் பாக்கி இருக்கணும். அந்த நேரத்தில் தான் இந்த ஞானத்துக்கான வழி கிடைக்கும். அதுக்கு முன்னால் நீ தலைகீழ நின்று ஓம் பூம் சொன்னாலையும் ஒன்றும் வராது. மாடு வேணா முட்டும். அதனால் எல்லாத்துக்கும் கிரகங்கள் இருக்குது. ஜாதகத்தில் சில கிரகங்கள் வந்தால் தான் வரும். எனக்கு என்ன சொன்னாங்க, ஞானியவன் ஆவியதால் அட்டமுட்டுன்றான். ஞானினா யார்? கேது, ஹோலி ஸ்பிரிட் ஆவின்னு சொன்னான். அட்டமுட்டுனா சரீரத்துக்குள்ளே வந்தான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் நான் ஞானத்துக்கு வந்தேன். இல்லைன்னா நான் 1949 பிறந்தேன். எனக்கு 1984 வரைக்கும் ஏன் அதெல்லாம் கிடைக்கல? பக்தன் தான். நான் படித்தது ராமகிருஷ்ணா ஸ்கூலில். அதெல்லாம் நல்ல விஷயந்தான். எனக்கு எல்லாம் தெரியும். பூஜை மந்திரம்லாம் தெரியும். நான் புரோகிதெல்லாம் கூட பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். அதனால் ஆனால் ஏன் வரல? 49லேருந்து 84 வரைக்கும் ஏன் வரலன்னா ஜாதகம் வரணும். அந்த குறிப்பிட்ட கிரகங்கள் வர்ற போது தான் அதுக்குள்ளே இதெல்லாம் ஆகும். அண்டு அதனுடைய போக்கில் எல்லாமே நடக்கும். அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ வேணால் பூஜை பண்ணுங்க, எவ்வளோ வேணால் கோயில் குளம் சுற்றுங்க, எவ்வளோ சாமியாருங்களெல்லாம் போய் பாருங்கள். எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். இட் கெனாட் பி எ சப்ஸ்டிடியூட். அதாவது சாமி கும்பிட்றதும் சாமியாருங்களை பார்க்குறதும் கெனாட் பி எ சப்ஸ்டிடியூட் ஃபார் வாஷிங் யுவர் கர்மாஸ். கர்மாவை பரிஷித்து மகாராஜா பாம்பு கட்சி சாகணும் தலையெழுத்திருந்தா அவன் 7 கடல் கடந்து கண்ணாடி மாளிகை கட்டின்னு கடல் நடுவில் உட்காந்தாலையும் பாம்பு கட்சி தான் சாவான். அதனால் கர்மா என்பது யாராலையும் மாற்ற முடியாது. அதில் உனக்கு சந்தேகமே வேணாம். ஏன்னா அந்த எந்த ஒரு ஆளாக இருந்தாலையும் அவங்களுக்கு கர்மா உண்டு. ராமர் வனவாசம் பொண்ணுக்குதா போனாரா? ரமணருக்கு கேன்சர் வரணுன்னுக்குதா வந்துச்சா? ராமகிருஷ்ணருக்கு கேன்சர் வரணும் வந்துச்சா? ராம் சரத்குமார் சாமி கேன்சர் வந்துச்சா? யார் இந்த உலகத்தில் காஞ்சி பரமச்சாரியருக்கு இல்லாத வியாதியே கிடையாது. ஒரு கண்ணு தெரியாது, இன்னொரு கண்ணு லேசாக தெரியும். அவர் கிரானிக் அல்சரு எல்லா வியாதியும் இருந்துச்சு. அப்போ அவ்வளோ பெரிய மகான் அவரே காமாட்சி தான். அவருக்கு ஏன் இதெல்லாம் வருது நீ கேட்கக்கூடாது. சரீரத்துக்கு கர்மா உண்டு, ஆத்மாவுக்கு எந்த கர்மாவும் கிடையாது. அதனால் நீ ஆத்மாங்கிற நிலையில் பரிபக்குவப்படுகிற போது இதெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேன். நீ சரீரம்னு நினைக்கிற வரைக்கும் சின்ன விஷயத்துக்கெல்லாம் அஞ்சு சாவார், இவர் அஞ்சாத பொருள் அவனெல்லாம் பயப்பட்டுனே இருப்பேன். இது ஆகிடுமோ அதாகிடுமான்னு. ஒரு மண்ணாங்கட்டியும் ஆகாது. எல்லாத்தையும் கொடுக்குறவன் அவன் தானே. நல்லதையும் கொடுத்தான், டெஸ்டிங் டைமையும் கொடுத்தான். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன் வையடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து செல்லடா. அவ்வளோதான். சங்கர சங்கர சிவ சிவ சங்கர எங்கள் நாயகனே, ஐயா உன்னாமம் என்னாவில் என்றும் ஒலிக்குதையா. சங்கர சங்கர சிவ சிவ சங்கர எங்கள் நாயகனே, ஐயா உன்னாமம் என்னாவில் என்றும் ஒலிக்குதையா. ஐயா சரணம், பாபா சரணம், உருகிடும் நெஞ்சில் எழுகின்ற மூச்சில் வருவாய் சங்கரனே. பாபா சங்கர சங்கர சிவ சிவ சங்கர எங்கள் நாயகனே, ஐயா உன்னாமம் என்னாவில் என்றும் ஒலிக்குதையா. வாராய் வாராய் எங்கும் வாராய் கைலை நாயகனே, ஐயா புது ராகம் புது கானம் புதுசா கேட்குதையா. வாராய் வாராய் எங்கும் வாராய் கைலை நாயகனே, ஐயா புது ராகம் புது கானம் புதுசா கேட்குதையா. ஐயா சரணம், பாபா சரணம், உருகிடும் நெஞ்சில் எழுகின்ற மூச்சில் வருவாய் சங்கரனே. பாபா சங்கர சங்கர சிவ சிவ சங்கர எங்கள் நாயகனே, ஐயா உன்னாமம் என்னாவில் என்றும் ஒலிக்குதையா. பார்க்க பார்க்க பரவசமூட்டும் எங்கள் நாயகனே,
ஐயா சொந்தம் பந்தம் எல்லாம் நீயே சிந்தையில் குடிகொள்வாய். தாராய் தாராய் அறிவை தாராய் அம்பிகை நாயகனே, ஐயா பிள்ளைகள் எங்கள் பிழைகளை பொறுத்து எம்மை காத்தருள்வாய். ஐயா சரணம் பாபா சரணம். உருகிடும் நெஞ்சில் எழுகின்ற மூச்சில் வருவாய் சங்கரனே, பாபா சங்கர சங்கர சிவ சிவ சங்கர எங்கள் நாயகனே. ஐயா உன்னாமம் என்னாவில் என்றும் ஒலிக்குதையா. ஹரிநாராயண பஜ கோவிந்தா வைகுண்ட வாசா, ஐயா வெங்கட வரதா மலை கோவிந்தா அபயம் தந்தருள்வாய். பண்டரிநாதா பாப விமோச்சன கருணாசாகரனே, ஐயா கான விலாசா தீனச்சரண்யா குறைகளை தீர்த்தருள்வாய். ஐயா சரணம் பாபா சரணம். உருகிடும் நெஞ்சில் எழுகின்ற மூச்சில் வருவாய் சங்கரனே, பாபா சங்கர சங்கர சிவ சிவ சங்கர எங்கள் நாயகனே. ஐயா உன்னாமம் என்னாவில் என்றும் ஒலிக்குதையா. ஐயா உன்னாமம் என்னாவில் என்றும் ஒலிக்குதையா. ஐயா உன்னாமம் என்னாவில் என்றும் ஒலிக்குதையா. नादबिन्दुकलादि नमो नमः, वेदमन्त्रस्वरूपा नमो नमः, ज्ञानपण्डितस्वामी नमो नमः, बेहुकोडि दीपमङ्गलज्योति नमो नमः, तूयम्बललीला नमो नमः, देवकुञ्जरि नमो नमः, अरुळ्दाराय वीरलुं परकोलाल पूजयं मोदलं गुणयासारनेनियं वीरमुं गुरुश्रीपादसेवयं मरवाद वेदलं पुगழ் காவேரியாழ் விளை சோழமண்டல மீதே மனோகர ராஜகம் வீர நாடாளும் நாயக மயலூரா ஆதியந்த புலாவாசு பாடிய சேர பொங்குவை காவுன நாடதே ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे, आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய சிவ சங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய சிவ சங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய சிவ சங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய சிவ சங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ